வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு 5.1 ரிமோட் கிட். இது வெறும் ரிமோட் கிட் மட்டுமல்ல, ஒரு டிஜிட்டல் டீகோடர். ரிமோட் கிட் நமக்கு எப்போ தேவைப்படுதுன்னா, மேனுவல் ஆம்பிளிஃபையர் 5.1 ஈஸியாக அசம்பிள் பண்ணிடுவோம். அந்த ஆம்பிளிஃபையர் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரிமோட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் ஒன்று. அதில் டிஜிட்டல் இன்புட் பெரும்பாலும் இப்போ வரக்கூடிய எல்இடி டிவி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆர்க் ஆடியோ ரிட்டர்ன் சேனல் HDMI கேபிள் வழியாக உங்களுக்கு வரும். அதை உபயோகப்படுத்தி நம்ம டிடிஎஸ் டால்பி டிஜிட்டல் பக்கா கிளாரிட்டியாக குவாலிட்டியாக கேட்கணும் அப்படின்னா இந்த யூனிட் பெஸ்ட் யூனிட். ஜிஸ்டார் கம்பெனியினுடைய 098 அப்படிங்கிற மாடல். நாம் ஒரு அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக தெரியணும், அந்த இன்ஃபார்மேஷன் எல்லாம் தெரியணும். இப்போ இதில் படத்தில் பார்த்துருக்கீங்க இல்லையா, நான் இப்போ பாருங்கள், இதில் பார்க்கலாம். இது இப்போ ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், ஹம், நாய்ஸ், டிஸ்டார்ஷன் எதுவும் வராது, ஹீட் இஷ்யூ வராது, சூப்பர் குவாலிட்டி, 400 வாட்ஸ் பவர், லெஃப்ட்டு ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டு ஈச் 50 வாட்ஸு, சென்ட்ரு சப்பும் உங்களுக்கு 100 வாட்ஸ் பவர். இது போதுமானது ஒரு வீட்டுக்கு. 20 ரூமில் இருந்தால் கூட இது போதுமானது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் இருந்தால் இன்னுமே அற்புதமாக இருக்கும். ஓகே, ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது 12 வோல்ட் ஆர் 24 வோல்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். இதில் இருக்கிறது எல்லாமே சீக்கெட் அவுட்புட் சாக்கெட். இந்த இடத்துல இருக்கிறது பவர் சப்ளை இன்புட். இது சிக்னல் இன்புட். ஓகேவா, இதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துக்குங்க. தென் அடுத்தபடியாக இது ஒரு மெயின் போர்டு. இந்த போர்டு தான் ஒரு டீகோடராக வேலை செய்யுது. இதில் HDMI ARC இதில் இருக்குது. ஓகே, இது ஒரு சேனல் இன்புட், 2 சேனல். இது ஒரு 2 சேனல். இது 6 சேனல் இன்புட். இது 6 சேனல் இன்புட், இது 2 சேனல். இதெல்லாம் இருக்குது. AC1 AC2 இதில் கொடுத்துருக்கு. அதாவது இது AX1 AX2 இது AX3. ஓகே, இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் கனெக்டர் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பவர் சப்ளை இன்புட். இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுதான் அனலாக் ஆடியோ அவுட்புட். இது எக்ஸ்டர்னல் சுவிட்சிங் சாக்கெட்டு. இது டிஸ்பிளே போகிற சாக்கெட்டு. இது மைக் போகிற சாக்கெட்டு. இது இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியான ஆண்டனா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகே, தென் அடுத்தபடியாக இதுதான் இதான் ஒரு மாடல். இதான் டிஸ்பிளே மாடல். நல்ல பிக் டிஸ்பிளே, பக்காவாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிற கிட்டோட இது கொஞ்சம் பெஸ்ட்டு கிட்டு. நாம் நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், நம்ம சேனல் எல்லாமே நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நல்ல ஒரு தெளிவாக இருக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளக் அண்ட் ப்ளே, நீங்கள் எதுவுமே சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு, USB கனெக்டிவிட்டி இருக்குது, ஆக்சிலரி இன்புட்டு, FM எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைக்கோட வால்யூம் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம், எக்கோ வால்யூம் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். 2 மைக் இருக்கனால 2 பேர் சைமல்டேனியஸாக பாட முடியும், பேச முடியும். இந்த கிட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல். தென் பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த மாடலில் இருக்குது. நாம் இதைத்தான் உபயோகப்படுத்தி நாம் ஒரு ரிமோட் கிட் பேஸ்டு ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணணும் இல்லையா. நல்ல ஒரு சூப்பர் ரிமோட். ஓகே, நல்ல பக்காவாக ரிமோட் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாருங்களேன், ஒரு சர்க்கியூட் நான் மினிமைஸ் பண்ணிடுறேன், அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் சர்க்கியூட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, இதுதான் சர்க்கியூட் இது காம்பனண்ட். ஒன்று மதர் போர்டு இருக்குது, பவர் ஆம்பிளிஃபையர் இருக்குது, டிஸ்பிளே இருக்குது. இது எல்லாம் இணைக்கணும், ஒயரிங் பண்ணணும். இந்த எப்படி ஒயரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோஸ் ஒன்று, லாங் வீடியோ அண்ட் ஷார்ட் வீடியோ ரெண்டுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், நீங்கள் பயன்பெறணும். அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு இந்த டேட்டாஸ் கொடுக்குறோம். இந்த ரிமோட் கிட்டை நீங்கள் எங்கே வேணால் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். பட் இந்த ஹவு டு ஒயரிங் எப்படி கொடுக்கணும், இந்த பவர் ஆம்பிளிஃபையர் பற்றி டீட்டெயில்ஸ் என்ன, இந்த டிஸ்பிளே பற்றி டீட்டெயில்ஸு, இந்த மதர் போர்டு பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்காது. ஓகேவா, கன்ஃபியூஸாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ ஒயரிங் பற்றி ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸோடு சொல்லியிருக்கேன், பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இதுதான் ஒயரிங்.
அதாவது இங்கிருந்து சிக்னல் நேராக இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு போகணும். இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கிருந்து சிக்னல் இந்த சாக்கெட்டுக்கு போகணும். நம்ம சிக்னல் இன்புட் கொடுக்குறோம், அதில் ப்ளூடூத்தில் ஒரு கனெக்டிவிட்டி பண்ணுறோம். ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து ஆடியோ ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தோன்னா அது பிக்கப் ஆகி 5.1 சேனல் புரோலாஜிக் 2 கன்வெர்ட் ஆகி இங்கே வந்துடும். நாம் ரிமோட்டில் வால்யூம் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். இதை அப்படியே விட்டுடலாம், இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, எந்த இடத்துலையுமே சால்ரிங்கே கிடையாது. ஓகே, பிளக் இன் ப்ளே ரொம்ப எளிமையாக சிம்பிளாக என்ன பண்ணலாம், 6 ஸ்பீக்கர் ஒரு சப்பு கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு 5.1 டிஜிட்டலாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, இப்போ HDMI ARC மூலிமா இன்புட்டில் வர்ற சிக்னல் டால்பி டிஜிட்டல் இதில் அவுட்புட் வெளியே வரும். இதில் ஆம்பிளிஃபையும் நாம் கேட்டுக்கலாம். வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டில் வரக்கூடிய என்ன பண்ணலாம், வால்யூமை கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே இந்த ரிமோட்டில் பண்ண முடியும். பட் இருந்தாலும் சில கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மேனுவல் வேணும், ரிமோட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மேனுவல் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMES. விருப்பமான கோர்ஸை நீங்கள் தேர்வு பண்ணலாம், படிக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆர்வம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறதுனால எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? இப்போது எப்படி கண்ட்ரோல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? இப்போ தான் இதில் என்ன கொடுத்துருக்கு, இதில் எப்படி ஒரு டயக்ராமாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக புரிஞ்சிடும். நான் என்ன தான் உங்களுக்கு இந்த ஒயர் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் கொடுக்கணும்னு தியரிட்டிக்கலாக கொடுத்தாலும் உங்களால் அது நோட்ஸ் எடுத்துக்கணும், இல்லை நோட் புக்கில் என்ட்ரி பண்ணால் தான் நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம், யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் இருக்க அவுட்புட் இதில் இது பாருங்கள், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, 6 அவுட்புட் வெளியே வருது. இந்த அவுட்புட் எடுத்து அப்படியே நம்ம இதுக்கு கொடுத்துடலாம். இந்த போர்டு பவர் ஆம்பிளிஃபையர் கொடுத்தா செட்டு படிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொன்றிலையும் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இப்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மானோ கண்ட்ரோல், இதெல்லாமே மானோ கண்ட்ரோல். 6 கண்ட்ரோல் இருக்குது, 6 சேனலுக்கு 6 கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோலில் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும், இந்த கண்ட்ரோலில் இப்போது இது ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா, இது ஹாட் எண்டு, இது சென்டர் பாயிண்ட்டு, இது கோல்டு எண்டு. இந்த சாஃப்ட் உங்கள் ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கணும். இங்கே தான் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது இது ஹாட் எண்டு, சென்டர் பாயிண்ட்டு, கோல்டு எண்டு, இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இது ஹாட் எண்டு, இதில் ஹாட் எண்டு, இதில் ஹாட் எண்டு, இது சென்டர் பாயிண்ட், நடுவில் இருக்கிற சென்டர் பாயிண்ட்டு, கூல்டு எண்டு எல்லாமே நெகட்டிவ் கிரவுண்டில் கொடுத்துருக்கு. அப்போது ஒரு 6 கண்ட்ரோல் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மானோ கண்ட்ரோல் 100K வேல்யூ இல்லைனா 47K வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சர்க்கியூட்டில் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிமோட்டில் வால்யூம் கூட்டுறீங்களோ குறைக்கிறீங்களோ, நாம் இதில் என்ன பண்ண முடியும், வால்யூம் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் வேணும்னா இது கூட்டி குறைச்சிக்கலாம், ரைட் வேணாலும் கூட்டி குறைச்சிக்கலாம், சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட் கூட்டி குறைச்சிக்கலாம், சென்டர் சப்பும் தனித்தனியாக கூட்டி குறைச்சிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ரெக்குயர்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் நல்ல பேஸ் தூக்கலாக வேணும்பாங்க, சில பேர் ட்ரிபிள் தூக்கலாக, இதெல்லாமே இதில் பாசிபிள். ஓகே, பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்பு ஹை வால்யூமில் இருக்கும், சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட் நல்ல ஹை வால்யூமில் இருக்கும், சென்டர் வால்யூம் குறைச்சிருவாங்க, ஏன்னா வாய்ஸ் வேண்டாமாங்க சில பேர், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு லிமிட்டாக வச்சுருப்பாங்க. அப்போ தான் இந்த எஃபெக்டிவாக நம்ம ஒரு மூவியெல்லாம் பார்க்க முடியும். சரி, அட் எ டைமில் நம்மளால் டோட்டல் வால்யூம் கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னா ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாஸ்டர் கண்ட்ரோல். இந்த கனெக்ஷன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெவ்வேறு அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் அண்ட் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரணும் அப்படின்னா
பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஒன்று தேவைப்படும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல். பாருங்கள், ஸ்டீரியோ கண்ட்ரோல் 3 வந்து கம்பைனாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இதில் என்ன பண்ணலாம், உங்களுக்கு இது உங்களுக்கு ஹாட் அண்டு சென்டர் பாயிண்ட் கூல்ட் அண்ட் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த சர்க்யூட்டில் பார்த்தும் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துடலாம். இதில் வால்யூமை கூட்டினீங்கன்னா குறைச்சிங்கன்னா எல்லாமே வால்யூம் கூடும், அட் எ டைமில் குறையும். இது மாஸ்டர் கண்ட்ரோல். ஏன்னா அந்த பேனலில் இருக்கும், அந்த இது ப்ரொவிஷன் இருக்கும், நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். சில பேனலில் இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டும் ஒரே கண்ட்ரோலாகவும், சரௌண்ட் லெஃப்ட்டு சரௌண்ட் ரைட்டும் ஒரே கண்ட்ரோலாகவும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல். இது வந்து ஸ்டீரியோ கண்ட்ரோல். உங்களுக்கு தெரியும், இது ஹாட் அண்டு சென்டர் கோல்டு. அதே மாதிரியே ஹாட்டு சென்டர் கோல்டு 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டீரியோ கண்ட்ரோல் ஒரே சாஃப்ட் இருக்கிறதுனால நீங்கள் இதை கூட்டி குறைச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ரைட்டும் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரியே சரௌண்ட் லெஃப்ட்டு சரௌண்ட் ரைட்டும் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். சென்டர் மானோ எப்பவுமே மானோ கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், இந்த கண்ட்ரோலுடைய சிம்பிளே கொடுத்துருக்கோம். இது ஹாட் அண்டு சென்டர் பாயிண்ட்டு கோல்டு எண்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரிமோட் கிட்ட வாங்கி நாமளே என்ன பண்ணலாம், யாருடைய துணையும் இல்லாமல் நாமளே இண்டிவிஜுவலாக என்ன பண்ணலாம், நம்மளால் அசம்பிள் பண்ண முடியும். ஒன்று அசம்பிள் பண்ணால் தான் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் இன்னொரு மோடு பற்றி டெவலப் படுத்தி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.